ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிற அடுத்த கதை வந்து கிஸ்ஸா பராபர். இது நம்ம மாதவன் சார் நடித்த படம். ஆனால் வந்து அதாவது இப்போ சங்கர் சார் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட்டில் அந்த படம்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ கேம் செஞ்சதாக ரிவ்யூ பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ இப்போ அந்த கதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வருஷம் முன்னாடி இன்னொரு காலத்தில் எடுத்த கதை அப்படிங்கிற மாதிரி வர வேண்டிய கதை. அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடியாவது வர வேண்டிய கதைன்னு வச்சுக்கோங்க. அது ஆனால் அந்த படம் இப்போ வந்துருக்கு. ஆனால் இந்த கதை வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கும், சரிங்களா? ஆனால் எடுத்த விதம் வந்து ஒரு 5-6 வருஷம் பழசு போன மாதிரி இருக்கும். நீ மெச்சூரிட்டி ஆடியன்ஸ்க்காக கதையை வச்சுட்டு அதில் வர சின்ன பசங்களும் என்டர்டெயின் ஆனுங்கிற மாதிரி எல்லாரையும் குழந்தைத்தனமாக பண்ண விட்டுருக்கிறது வந்து அது அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆன மாதிரி தெரியல, சரிங்களா? அது ஒன்று தான் பிரச்சனை. ஓகே, கதைக்குள்ள போகலாம். கதையை பொறுத்தவரை மாதவன் சார் வந்து டிடிஆராக இருப்பார், சரிங்களா? ஒரு பைசானாலும் ஒரு பைசாடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ₹27.50 வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. இது எதுக்குல டிடக்ட் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்க உள்ள போவார். ஸோ அதில் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, இவர் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெட்ரிபியூஷனுக்கு ட்ரை பண்ணாரு, அதனால எப்படி போய் முடிஞ்சுச்சு, ஒரு ₹27.50 ஆரம்பிச்சதுக்கு கண்டுபிடிச்ச அவர் தொலைச்சதை போய் பின்னாடி எவ்வளோ பெரிய ஸ்கேமை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதுக்கு அவன் பேங்க் சைட்லேருந்து எவ்வளோ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ இது எப்படிலாம் ஒரு கிளஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத மீதி கேட்காத நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு, பார்க்கலாம். ஆனால் அதே முதல்ல சொன்ன மாதிரி தான் குழந்தைங்க தனமாக இருக்கும். ஆனால் கதை நல்ல கதை, உண்மையிலே சூப்பரான கதை. ஸோ சேனல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதையும் நான் நல்ல வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.